இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் வந்து இபிஎஸ்ஸை பார்க்காம எல்லாரையும் பார்த்தாரு. ஸ்டாலினை பார்த்தாரு, திருமாவளவனை பார்த்தாரு, எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு, சீமானை கூட பார்த்தாரு. ஆனால் ஏன் இபிஎஸ்ஸை பார்க்க முடியல? ஏன் பார்க்கல? இப்போ மறுபடியும் ரெண்டு கட்சியும் ஒன்னா சேர்ந்ததுன்னு வச்சு அப்போ வந்து அவருக்கு என்ன கேட்கிறோம்னா, முதலமைச்சர் விஜய் மேல இருக்க பயம் காரணமாக நீங்க அதிமுக இல்ல அதல்ல, இது திராவிட கட்சி, திராவிட நாடு. போன தேர்தல் ஜெயிச்ச அந்த 4 சீட்டையாவது கொடுத்துருக்கு, அது கூட கொடுக்கல. ஆனால் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 6 மாதம் தான் தாங்கும் இந்த கட்சி, இந்த அமைச்சரவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் இவங்களுடைய குடுமி வந்து முதலமைச்சர் விஜயோட குடுமி வந்து இவங்க விசிகா போன்ற ஐயுஎம்எல், சிபிஎம், சிபிஐக்கள் தான் இருக்கு. சட்டம் வந்து எடப்பாடி பக்கம் தான் இருக்கு. ஏன்னா அதனாலதான் அந்த மண்புதுரையை நம்பி ஒரு ஆத்துல இறங்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் வந்து இந்த 25 பேரை நம்பி மண்புதுரைகளை நம்பி ஆத்துல மண்புதுரை. இப்போ வந்து ஒரு கருப்பு போகுது, பின்னாடியே ஒரு சிவப்பு போகுதுங்கிற மாதிரி ஏன் போனீங்க அப்படிங்கிறதா. இதே மாதிரி சோபா திருமாவளவன் வீட்டுக்கும் போச்சு, திருமாவளவன் ஆஃபீஸுக்கும் போச்சு. அப்போ இதற்கு பின்னணியில் குதிரை பேரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சார், இது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை சார். மறைமுகமா வந்து திமுக எதிர்கட்சியா இருந்தா கூட மறைமுகமா ஆதரவு தெரிவிக்குது. மறைமுகமா இல்ல, நேரடியா ஆதரவு தெரிவிக்குது. அப்ப அதிமுக வந்து அழிக்கிறதா என்னமா உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து நாங்கெல்லாம் ஒரே திராவிட பாரம்பரியத்தில் இருக்கோம், நாங்க ஒன்னா சேர்ந்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. எடப்பாடியை வந்து அழிக்கிறதுக்காக தான் இது மாதிரியான ஆதரவு தெரிவிக்கிறீங்க. வணக்கம். இன்றைய குக்கு செய்திகளுக்காக நமது சிறப்பு விருந்தினராக முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்து அரசியல் பரபரப்புல வந்து வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவினுடைய முக்கியமான எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் கோஷ்டி வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அமைச்சரவை தரப்படும்னு லீமா ரோஸ் வழியாக பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அமைச்சரவை பதவியேற்றவர்களில் அவர்கள் இல்லை. இதுக்கான பின்னணி காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா, இன்னுமே வந்து சட்டமன்றத்தில் வந்து இதுக்கு வந்து யார் தலைவர், துணைத் தலைவர், கொறடாங்கிறத அவங்க கட்சிக்கு கொடுக்கல. ஆனால் திமுகவுக்கு எதிர்கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களும் எதிர்கட்சிக்கு அடுத்த லெவலில் இருக்க கட்சி எதிர்கட்சி தான், அவங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணணும். அது இன்னுமே பண்ணலை. காரணம் என்னன்னா, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இப்போ இவங்க தரப்பில் இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி வேலுமணி தரப்புலையும் கொடுத்துருக்காங்க. அவங்க தரப்புலையும் ஒரு கொறடா பாஸ்கரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது 2 பேர் கொடுத்ததுனால இப்போ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. இன்னுமே இது வந்து சபாநாயகர் வந்து அறிவிக்கலை. இல்லை, அதே தவிர 47 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் வந்து 32 பேர் இருந்தால் தான் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் வந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியும். ஆனால் 25 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஆக்சுவலாக மகாராஷ்டிராவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்து இதுக்கு முன்னாடி, அதில் வந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னே கோர்ட் சொல்லியிருக்கு. அப்போ விப்பு சொன்னதை ஏன் கேட்கல அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமியோட கேள்வி. இல்லை, இப்போ இதில் வந்து முறைப்படி வந்து அவரை வந்து அந்த கொரோனான்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா, சட்டமன்றத்தில் சபாநாயகர் கொரோனானுங்கிற அந்தஸ்து கொடுத்துருந்தா, அந்த அந்தஸ்துப்படி இப்போ அவர் வந்து கொறடா வந்து நடவடிக்கை எடுத்திருந்தா பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அது வந்து இன்னுமே வந்து அனுமதி கொடுக்கல. எதில் கொடுக்கல? சட்டமன்றத்தில் கொறடான்னு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி குரூப்புக்கு. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி குரூப்புக்கும் கொறடா கொடுத்துருக்காங்க, பாஸ்கரை கொடுத்துருக்காங்க, அவருக்கும் அவங்க கொடுக்கல, விஜயபாஸ்கருக்கும். அப்போ இது கான்ட்ரவர்ஷியலில் நிற்கிது. இப்போ வந்து இது யாருக்கு உண்மையானது என்னங்கிறது வந்து இப்போ தெரியல ரைட்டு. ஆனால் சபாநாயகர் வந்து எஸ்பி வேலுமணி குரூப்பை வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா, ஒருவேளை அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து என்ன செய்யாருன்னா, ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொருத்தரையா தனித்தனியாக பேர் குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்காரு. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாலே 25 பேர் பதவி நீக்கம் செஞ்ச முடியும் அப்படிங்கிறாங்க இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள். அதான் இப்போ அதை நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு. இப்போ வந்து இவங்களுக்கு அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்துருந்தாக்க, அப்போ வந்து நாளைக்கு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய்
இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது தப்பு, நாங்கள் ஏற்கனவே இவங்களை வந்து நாங்கள் நீக்கியிருக்கோம், நீக்கினவங்களுக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இவங்களை சட்டமன்றத்துக்குள்ள நுழைய விடுறதே தப்பு, ஆகையினால நீதிமன்றம் இதுக்கு முடிவு கொடுக்கணும்னு அவங்க இது இங்கே போகலாம், ஹைகோர்ட்டு போகலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். அப்படி போகும்போது வந்து இதில் எனக்கும் ஒரு ஏற்கனவே நானே பல ஊடகங்களில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்னன்னா, இப்போ வந்து இவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் லெட்ரு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் ஆதரிகேஷன் லெட்ரு இன்னாரு எங்கள் கட்சியின் சார்பாக நிற்கிறாரு, அவருக்கு ரெட்டலை சின்னத்தை வழங்குங்கள்னு வந்து தேர்தல் அதிகாரிக்கு நாமினேஷன் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அதில் அவங்ககிட்ட வாங்கி ஜெயிச்சு வந்தவங்க தான் அந்த 25 பேரும். அப்படி இருக்கும்போது இவங்க தனியாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 32 இருந்தால் தான் அது வந்து செல்லுபடியாகும். இப்போ இவங்க தனியாக வெறும் 25 தான் இருக்காங்க. 25 இருக்கும்போது இது வந்து இதுவும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் அங்கே வருது. இல்லை, இன்னொன்று எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னா 2011 ஜெயலலிதா அம்மையார் வந்து தேமுதிக வந்து விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஜெயலலிதா அம்மையாரை எடுத்து பேசின பிறகு தேமுதிகவை 2ஆக பிரித்தாங்க. அப்போ வந்து அவங்க மொத்தமே ஜெயிச்சிருந்தே 29 பேர் தான். அதனால் இவங்களுடைய எதிர்த்தரப்புல வந்து கொஞ்சம் போதுமான அளவு இருந்தாங்க. அதனால் வந்து அதிமுக பார்ட் 2 மாதிரி பி டீம் மாதிரி இருக்க முடிஞ்சுச்சு. ஆனால் இதில் இருக்க முடியாது. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் வந்து இபிஎஸ்ஸை பார்க்காம எல்லாரையும் பார்த்தாரு. ஸ்டாலினை பார்த்தாரு, திருமாவளவனை பார்த்தாரு, எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு, சீமானை கூட பார்த்தாரு. ஆனால் ஏன் இபிஎஸ்ஸை பார்க்க முடியல, ஏன் பார்க்கல? அப்போ வந்து அதுக்கு வந்து இன்னொரு காரணம் இருக்கா பின்னணியில்? ஆமாம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் வந்து ஒரு அந்தாசா பேசின ஒரு ஒரு இதை கிளப்பி விடுவோம்னு கிளப்பி விட்டேன். உண்மையிலே எனக்கு அந்த இது இல்லை, அது நான் தான் கிளப்புனது. கிளப்புனது நான் என்னன்னா, ஏன் இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்தாக்கா அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க ஆட்சி அமைக்கலாம்ல. எங்கள் முதல்வர் வந்து தோற்று போனதுனால அவர் இப்போ உள்ளே போகாமல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வச்சு கூட ஆட்சி அமைக்கலாம்ல, அப்படி அதுக்கு சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். அவங்க இதை விடக்கூடாதுன்னா அவங்க அதை மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எங்கள் முதலமைச்சர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னும் பேசினேன். அதையே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ எங்கள் திமுக வந்து எடப்பாடி கூட ஆட்கள் மூலியமாக பேசுனதாகவும், எடப்பாடியை வந்து சிஎம்மாக ஒத்துக்கிட்டதாகவும், அவங்க மந்திரி சபை அமைக்கிறதாகவும், ஏற்கனவே இவரை விஜய் வந்து மந்திரி சபையை அமைக்க விடாமல் பண்ணுறதுக்குரிய எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி குரூப்பு பேசுனாங்க. எல்லா ஊடகங்களையும் பேட்டி கொடுத்தாங்க. அதுலேயும் மிஸ்டர் சண்முகம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, என்னமோ திமுக வந்து ஏங்க இது திமுக எம்ஜிஆர் காலத்தில் வந்து கூட்டணி அவங்க வந்து ஒன்று சேரலான்னு 79 பேசி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர், நான் அப்போ எம்ஜிஆர் கூட தானே இருக்கேன். அப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்ன இருந்தாலும் நம்ம பேரன் பாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பேசுனாங்க. பேசி இன்னும் கலைஞர்கிட்ட எல்லாம் வந்து பிஜு பட்நாயக் வந்து பேசும்போது என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இதே கொடியை வச்சுக்கலான்னு பேசுனாங்க, அண்ணா கொடியை. ஆமாம், அண்ணா கொடியை வச்சுக்கலாம், சின்னம் மட்டும் உதயசூரியன் சின்னத்தை வச்சுப்போம், அதே முதலமைச்சராக எம்ஜிஆர் தொடரட்டும் அப்படிங்கிற அந்த 3 இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. கட்சிக்கு தலைவராக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் பேசுனாங்க. ஆனால் கலைஞருக்கு வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன்ல அதனால தான் கோவமேன்னு சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து பேசுனது வந்து சேர விடாமல் பண்ணதே பண்டுட்டி ராமச்சந்திரன் தான். ஆமாம், அப்படிங்கிறத முக்கியமாக பேசப்படுச்சு. பிஜு பட்நாயக் வந்து இப்போ எம்ஜிஆர்ட்டையும் பேசி எம்ஜிஆரும் ஒத்துக்கிட்டாரு. சரி நம்ம நாளைக்கு இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆள் வந்து கிளப்பி விட்டார் தான் அந்த பண்டுட்டி ராமச்சந்திரன். கரெக்டாக அந்த எட்டப்பர் வேலையை அவர் கரெக்டாக பார்த்து முடிச்சு அதை இணைய விடாமல் பண்ணிட்டாரு. அவரே எக்கேடு கெட்டு போங்கன்னு பிஜு பட்நாயக். அதனால தான் நீங்கள் இப்போ இணைய வைக்கணும்னு நீங்கள் பேசுனீங்களா? திமுகவை அதிமுகவோட சேர்க்கணும்னு நினைக்கிறதே வந்து அதனால தானா? இல்லை, இன்னைக்கு சேர முடியல, இன்னைக்கு சேர்த்துடலான்னு பார்க்குறீங்களா? நான் சேர்க்கணுங்கிறதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆளுமையான ஆட்கள் வந்து அதிமுகவில் இல்லை, புரியுதுங்களா? இப்போ கட்சிக்கு தலைமையாக வந்து ஸ்டாலின் ஐயா வந்து தலைமையாக இருந்து, எடப்பாடி வந்து முதலமைச்சராக கூட இருந்துட்டு போட்டோம், துணை முதலமைச்சராக வழக்கம் போல் உதயநிதி இருக்கட்டும். ஸோ கட்சியை 2 ஒன்றா இணைச்சிட்டோம்னா இது வந்து காலங்காலத்துக்கு அதிமுகங்கிறது இல்லாமல் திமுகவாக இருக்கும். இதே கொடி அண்ணா உரிச்ச கொடி இருக்கும். இந்த மாதிரி நீங்க சொல்றது பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி இல்ல. திமுகவும் அதிமுகவும் அப்படி ஒரு எதிர்கட்சியாக மாறிடுச்சு. காலங்காலமா வந்து இங்க காலங்காலம் இருக்கு. எம்ஜிஆர் பிறகு கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆரே வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாரு.
ஏன்னா இன்னும் பிஜு பட்நாயக் இருக்காரு இல்ல, இதே காமாட்சி நாயுடு இருக்கணும் இல்ல, நானும் அந்த நேரத்துல இப்ப நவீன் பட்நாயக் தான் இருக்காரு அவர் பையன். சாரி, அவர் மகன் நவீன் பட்நாயக் இருக்காரு. ஸோ நானும் கூட இருந்தேன்ல, கலைஞர்கிட்ட போய் பேசிட்டு வரும்போது நாங்கள்லாம் கீழே நிற்கிறோம், கோபாலபுரத்து வீட்டில் தான் பேசுகிறாரு, கீழே இருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் நேராக ராமாவரம் போகிறோம், ராமாவரத்தில் எல்லாம் சேரை போட்டு அங்கே உட்காந்து பேசுகிறாங்க, நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கோம். சரி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அதிமுக தொண்டர்கள்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். கட்சியை இணைச்சிடணுங்கிறதுல அந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு இதாக இருந்தோம். அது கடைசியில் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அவர் வந்து அப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து நல்ல வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு, புரியுதுங்களா? அது போயிட்டோம். இப்போ மறுபடியும் 2 கட்சியும் ஒன்னா சேர்ந்ததுன்னு அப்போ வச்சுக்கோங்க. வந்து அவருக்கு என்ன கேட்கிறோம்னா, முதலமைச்சர் விஜய் மேல இருக்க பயம் காரணமாக நீங்க அதிமுக இல்ல அதல்ல, இது திராவிட கட்சி, திராவிட நாடு. நாங்க என்ன சொல்றோம், திராவிடங்கிற பேர் இல்லாம அவர் வச்சுட்டாரு. அதாவது வெற்றி கழகங்கிற பேர்ல தான் அவர் கட்சி வச்சிருக்காரு தவிர திராவிடத்தை அவர் சேர்த்துக்கிடல. ஆனா திராவிடத்துல இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை அவர் எடுத்துக்கிட்டார். அவர் மதச்சார்பற்ற கூட்டணி தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு, ஓப்பனாகவே பேசிட்டாரு. இருந்தாலும் கூட அந்த திராவிடங்கிறது விட்டு போகக்கூடாதுங்கிறது தான். அந்த திராவிடங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இப்போ நம்ம மேலே வந்து டெல்லி சர்க்கார் வந்து குதிரை ஏற பார்க்குது. அந்த குதிரை ஏற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம மோடி அமித்ஷாவுடைய பேச்சுக்கு இங்கே யாரும் பொருட்படுத்தலை. அப்படி படுத்திருந்தா இந்த தேர்தலில் அவங்களுக்கு நின்றதுல அட்லீஸ்ட் ஒரு போன தேர்தலில் ஜெயிச்ச அந்த 4 சீட்டையாவது கொடுத்துருக்கா, அது கூட கொடுக்கல. ஆனால் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 6 மாதம் தான் தாங்கும் இந்த கட்சி, இந்த அமைச்சரவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் இவங்களுடைய குடுமி வந்து முதலமைச்சர் விஜயோட குடுமி வந்து இவங்க விசிகா போன்ற ஐயுஎம்எல் சிபிஎம் சிபிஐக்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இவரை வந்து வேலுமணி அவர்களையும் சண்முகம் அவர்களையும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்டார். புரிஞ்சுக்கோங்க, நேரடியாக சந்திச்சு ஆதரவு கேட்டது காரணம் என்னன்னா, குட்டி மாடு பக குட்டி உறவுங்கிற மாதிரி மெயினான ஒரு எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அவருக்கு குறுக்கு சால் ஓட்டின இவர் எஸ்பி வேலுமணி போய் பார்க்க கூடாதுல்ல. இல்ல அவரு அதுக்கு தான் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, எஸ்பி வேலுமணியும் இவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து இவர் முதலமைச்சரே ஆகக்கூடாது, நம்ம திமுக கூட கூட்டணி போயிடுவோங்கிற மாதிரி பேசுறாரு எடப்பாடி. ஆகையினால அவர் திமுக பேசுதோ இல்லையோ எடப்பாடி அதை ஸ்டெப் எடுத்து பேசினாரு அப்படிங்கிறது தான் வந்து அவர் எப்பயுமே வந்து ஸ்டாலினோட உறவோட தான் இருக்காரு அப்படிங்கிறது சில காரணங்களை சொல்லி எல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல சார், நிறைய சேனல்களில் பேட்டி கொடுத்து அந்த மாதிரி பேசுனாங்க. எது எப்படியோ இவர் விஜய் வந்து இப்போ கொஞ்சம் சுதாரிச்சிட்டாரு. என்ன சுதாரிச்சிட்டாருன்னா, நம்ம வந்து மதச்சார்பற்ற கூட்டணி, ஸோ நமக்கு வந்து முஸ்லீமுக்கும் மந்திரி கொடுக்குறேன்ட்டாரு, திருமாவுக்கும் அமைச்சரவையில் பொறுப்பு கொடுக்குறேன்னாரு, கம்யூனிஸ்ட்டுக்கும் தரேன்னு தான் சொன்னார், அவங்க வேண்டான்ட்டாங்க. இவங்க 2 பேரும் இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இப்போ இது பண்ணால் அவங்க ஓகே பண்ணாங்கன்னா நாளைக்கோ நாளை மறுநாளோ அவங்க அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 பேர் தான் எம்எல்ஏவே. திருச்சி கிழக்குல வேணா திருமாவளவன் நிக்க வைக்கிறதுக்கான நாட் கம் டு அமைச்சர் போஸ்ட். திருமாவளவன் வந்து கண்டிப்பா அவர் அமைச்சரா வரல. அவங்க கட்சியில 2 எம்எல்ஏ இருக்காங்க. அதே மாதிரி இதுல 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இதுல ஒருத்தர் 2 பேர் எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைச்சர் தான். ஸோ அதனால அந்த பொறுப்பு தான் கொடுக்க போறாங்க. அதாவது இவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா லகானை போட்டு வச்சிருக்காரு. இந்த பக்கம் இவங்க வாபஸ் வாங்கினா இவங்க ஆதரவு, இவங்க வாபஸ் வாங்கினா இவங்க ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் எடுத்தாரு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த சட்டமன்றத்தில் வந்து கொறடாவை அறிவிக்கலைனாலும் அவர் நாங்கள் தான் வந்து சட்டம் வந்து எடப்பாடி பக்கம் தான் இருக்கு. ஏன்னா அதனால தான் நம்பி ஒரு ஆத்துல இறங்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் வந்து இந்த 25 பேரை நம்பி மண்குதிரையை நம்பி அவர் ஆத்துல இறங்கல. என்ன காரணம், இறங்கியிருந்தா இன்னைக்கு அமைச்சரா பொறுப்பேற்றிருப்பாங்களே. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரி பேசுறாங்க. நீங்க ஒரு சீனியர் மேல, அதனால சொல்றேன் கொடுக்கலங்கிறது ரைட்டு. ஆனா பேசுறீங்களா, அவர் வீட்டுக்கு போயிடக்கூடாதுல. ஒரு சோபா போகுது, பின்னாடியே நீங்க போறீங்க அப்படிங்கறத உதயநிதி சொல்றாரு. உங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, ஒரு சோபா போகுது புஷ்பா படத்துல மாதிரி, இப்போ வந்து ஒரு கருப்பு போகுது, பின்னாடியே ஒரு சிவப்பு போகுதுங்கிற மாதிரி ஏன் போனீங்க அப்படிங்கிறதா. இதே மாதிரி சோபா திருமாவளவன் வீட்டுக்கும் போச்சு, திருமாவளவன் ஆஃபீஸுக்கும் போச்சு. அப்போ இது பின்னணியில குதிரை பேரம் இருக்கிறதா?
அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சார் இது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை சார். அவங்க வந்து ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து ஆஃபீஸுக்கு வேணும்னு சொல்லி திருமாவளவன் அப்பமே சொல்லிட்டாரு. நான் வந்து திரும்ப வந்து ஆஃபீஸ்க்கு உத்தரவு போட்டிருந்தேன். ஒரே நாள்ல எப்படி ரெண்டு ஒரே மாதிரி ஒரே கலர்ல உள்ள சோஃபா ரெண்டு பக்கம் போகும்? அப்படிதான் கேள்வியே. ஏன் சார் இது என்ன விரும்பக்கூடாதா? இப்போ நீங்கள் போட்டிருக்க சட்டை என்கிட்ட ஒரு நகல் இருக்குது. இதே சட்டை கூட வச்சுருக்கேன் நான். அதுக்கு அந்த சட்டை நீங்கள் தச்சல நான் போட்டு வந்தேன்னா என்ன 2 பேரும் ஒரே கடையில் 2 பேரும் அதான் சேர்ந்து சொல்றேன். விஜய் வந்து முதலமைச்சர் தான், போட்டிருக்க சட்டை எங்களுதுன்ற மாதிரி ஸ்டாலினுடைய குரூப் தான் இப்ப அங்க கூட இருக்காங்க. ஆமா அப்போ இந்த வகையிலேயே வந்து அவரை வந்து சார் நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்களா? சார் நாங்கள் வித்ரா பண்ண மாட்டோம் சார். இப்போ அவர் காரணம் என்னன்னா இவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்து நம்மளோட அமைச்சரவைக்கு வந்துட்டாங்கன்னா இது வித்ரா ஆகாது, பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆகிடும்னு நினைக்கிறாரு விஜய் நினைக்கிறாரு. ஏன்னா அதை உண்மையாக பேசித்தானே ஆகணும். அவர் மிஸ்டர் ஜோசப் விஜய் நினைக்கிறதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் அமைச்சரவையில் பொறுப்பு வந்துட்டாங்கன்னா நமக்கு பலம் ஆகிடும், என்னைக்கு அவங்க இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இவங்களும் ஸ்டாலினும் பச்சை கொடி காட்டிட்டார், நீங்கள் போய் அமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கோங்கன்ட்டாரு. எது எப்படி நடந்தாலும் நாங்கள் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் குறுக்கு சால் ஓட்டவே மாட்டோம். நான் இப்போ சொல்கிறேன், 5 ஆண்டு காலத்துக்கு நாங்கள் குறுக்கு சால் ஓட்டவே மாட்டோம். என்ன காரணங்கிறதையும் சொல்கிறேன். ஏற்கனவே எடப்பாடி வந்து முதலமைச்சராக வந்தபோது 2016 இடையில அவர் வந்து ஆட்சி அமைச்சார்ல ஓபிஎஸ்க்கு பிறகு ஓபிஎஸ்க்கு அவர் தர்ம யுத்தத்துக்கு போன பிறகு இவர் தான் ஆட்சி அமைச்சார் கூவத்தூர்ல. அது என்ன மாதிரி கூவத்தூர்ல வந்தாருங்கிறது வேற விஷயம். அது விடுங்க, அவர் ஆட்சிக்கு வந்தார்ல. அவர் ஆட்சிக்கு வந்தபோது நான் வந்து இதே முதலமைச்சர்கிட்ட அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நமக்கு தேவை வந்து ஒரு 25 எம்எல்ஏ இருந்தால் சர்ப்ளஸாக நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம், நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னது குறுக்கு வழியில் நம்ம ஆட்சி அமைக்கக்கூடாது, அடுத்து நம்ம தேர்தலை சந்திச்சு தேர்தலில் ஜெயிச்சு தான் நம்ம ஆட்சி அமைக்கணுமே தவிர இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு சொன்னார். ஆனால் இப்போ நான் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, முதலமைச்சர் விஜயோடைய அரசுக்கு மறைமுகமாக வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் கூட மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்குது. மறைமுகமாக இல்லை, நேரடியாக ஆதரவு தெரிவிக்குது. அப்போ அதிமுக வந்து அழிக்கிறதா என்னமா உங்களுக்கு? அப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் ஒரே திராவிடத்து பாரம்பரியத்தில் இருக்கோம், நாங்கள் ஒன்றா சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எடப்பாடியை வந்து அழிக்கிறதுக்காக தான் இது மாதிரியான எப்படி இவரு கூட நாங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுனால நாங்க எடப்பாடியை அழிச்சிருவோம்னு எப்படி கணக்கு போடுறீங்க? அதான் உடைச்சிட்டீங்களா? இப்போ வந்து அதிமுக உடைச்சது காரணம் யாருன்னு சார் இல்ல பாருங்க, அதிமுக உடைஞ்சிச்சுன்னு சொல்லாதீங்க. அதிமுகல இருக்க எம்எல்ஏக்களை வந்து இவங்க கோர்ட்டுக்கு போனா தான், கோர்ட்டுக்கு போகலைன்னா இவங்க நாங்கள் அதிமுக தான், பொதுக்குழு கூட்டுங்க, பொதுக்குழுவில் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் தரப்பில்? வேலுமணி தரப்பில். அவர் பொதுக்குழுவை கூட்டுறமான்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முந்தா நாள் கூட்டினாரு. என்ன முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு கிட்டத்தட்ட 84 மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 72 பேர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி சைடு தரப்பு வந்து என்ன சொல்றதுன்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 மாவட்டத்தில் 20 மாவட்ட செயலாளர்லாம் நீக்கினார். தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், அதுக்கு பதிலாக அவரோட ஆட்களை போட்டார். அவருடைய ஆட்களை போட்டுக்கிட்டாரு. அவருக்கு அது உள்ளூர பயம், நம்ம பொதுக்குழு கூட்டினோம்னா நமக்கு இவங்கெல்லாம் இதை மாட்டிடுவாங்களா. அது தப்பு இல்லை. அதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூ வருதுன்னா இஷ்யூவுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுதான் மாவட்ட செயலாளர். நீங்க புதுசா நீங்க 10 பேரை சேர்த்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அது பொறுப்பு அல்ல. புரியுதுங்களா? இதைத்தான் அவர் ஓபிஎஸ் செய்யும் போது நீங்க சொன்னாங்க, ஓபிஎஸ் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு மாவட்ட செயலாளர் போட்டுக்கிறாரு, அது எப்படி செல்லும் சொன்னாரு எடப்பாடி அவர்கள். ஆமா, எடப்பாடி. அப்ப இன்னைக்கு அவர் போட்டுக்கிறாரு, அது செல்லாதுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, ஏன்னா அவருக்கான அவர்கள பவர் இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி ஒத்துக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. அப்போ அப்படின்னு போது அவரு சொல்றத கருத்து ஒத்துக்கிட்ட போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தோத்துருவீங்கல்ல. எஸ்பி வேலுமணியோட தரப்பு தோக்கத்தானே செய்யும். சார் நமக்கு வெற்றி தோல்வியை பத்தி அதிமுக பத்தி கவலை இல்லை சார். மாண்புமிகு உடைச்சது நீங்க தான், அதனால உங்களுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் இப்பொழுது ஆட்சியை கண்டினியூ பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறதான் இஷ்யூ. ஆனா இதுல ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களை தான் எதிரின்னு சொன்னார் விஜய். ஆமா, திமுக தான் எதிரினாரு. ஆனா அவருக்கு போய் ஜாலரா தட்டுறீங்க, கூடவே இருக்கீங்க, உங்க ஆளுங்களை வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. எங்களை தான் சார் சொன்னாரு, தீய சக்தின்னு சொன்னாரு. ஆமா, தீய சக்திக்கு சப்போர்ட் பண்றீங்க, தூய சக்திக்கு சப்போர்ட் பண்றீங்க. சார் இது அரசியல் சார். நீங்க அரசியல்ல 1000 நடக்கும் சார். அரசியல்ல 1000 நடக்கும். அப்ப 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் சொல்லுவாங்கல்ல. அரசியல்வாதி எல்லாம் அப்படித்தானே. நான் வந்து திமுக மட்டும் இல்ல, அண்ணா திமுக மட்டும் இல்ல, பிஜேபி இல்ல, திரு ஜோசப் விஜய் இல்லை, எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். பொலிட்டிக்கல்னா ஒரே வியூ தான். பொலிட்டிஷியன் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக யாரை வேணாலும் காலம் வருவாங்க, யாரை வேணாலும் தர்ம சிந்தனையோட பாலம் கட்டுறது எல்லாத்துலயுமே 60-40 தான். அதே ஃபார்முலா தான் எல்லா இடத்துலையும் போகும்.
இல்லைங்க. பார்ட்டி சிஸ்டிங்கிறது வந்து நீங்க தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை எங்க சொல்றாங்க. அரசுல ஏன்னா சொல்றீங்க. நாங்க நேரடியா இல்ல, சொல்லல. இல்ல, இல்ல. அதாவது இது மாரி நிறைய வந்து ஊழல்கள் இருக்கு. நாங்க வந்து நிரூபிச்சிருக்கோம். ஊழல் வழக்கு போட்டிருக்கோம். அப்படிலாம் சொல்லும்போது, அதே திமுக ஆட்சியில என்ன நடந்துச்சோ, அதே விஜய் ஆட்சியிலயும் நடக்குது. ஆனா அப்படிங்கிறத சொல்றாங்க. இல்ல. விஜய் ஆட்சிய பொறுத்தமட்டிலும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. விஜய் வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சிய அமைக்கணுங்கிறது தான் அவருடைய மோட்டிவேஷனு. அத வந்து அவரு கண்டிப்பா அதிகாரிகளோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி கடுமையா சட்டங்கள போடத்தான் போறாரு. ஆனா நீங்க சேர்த்திருக்கிறது பூரா செங்கோட்டையன் போன்ற ஏற்கனவே ஊழல்ல இல்ல வாச்சாத்தி போன்ற சார் இங்க பாருங்க வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட இருங்க சார். செங்கோட்டையன் எந்த டிபார்ட்மெண்ட் லாக்கா குடுத்துருக்கு? ஃபைனான்ஸ்ல இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாரு? பள்ளி கல்வித்துறையில இருந்தாரு இந்த அரசுல. இப்ப அவருக்கு குடுத்துருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேல மட்டும் தான் பார்க்க முடியும். அவரு கான்ட்ராக்ட் குடுக்குறதோ, டெண்டர் பார்க்குறதோ அவர் வேலை இல்ல. இப்ப டெண்டர் பார்க்குறது யாரு? யாதவ் அர்ஜுனுக்கு தான் பிடபிள்யூ குடுத்துருக்கு. இது வந்து யாரு குடுத்துருக்கு? ஹைவேஸ். அதத்தான் சொல்றாரு. ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சான் சொல்றாரு, ஜோஸ் மார்ட்டின் பாண்டிச்சேரியில இருந்து. அவர் வந்து அடிச்சிடுவாரு. நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள. சரிங்க. இப்ப யாதவ் அர்ஜுன் எத்தன 1000 கோடி செலவு பண்ணியிருக்காருங்க? எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு? அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. நீங்க எடுப்பாருன்றீங்களா? இது ஏங்க நான் என்ன சொல்றேன்? நீ தூய அரசியல் சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து முதலீடு போட்டிருக்கேன். நான் வந்து அதுல இருந்து பணத்தை இப்ப எடுப்பேன்னு சொல்றது நியாயமா? மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் வந்து பணம் செலவு பண்ணல. ஆனா அவருக்காக செலவு பண்ணது வந்து இவர் செலவு பண்ணியிருக்காரு. ஆதவ் அர்ஜுன் முழுக்க முழுக்க செலவு பண்ணியிருக்காரு. அதே மாரி கட்சி தொண்டர்களும் நெறைய நன்கொடை குடுத்தாங்க. அந்த நன்கொடையிலேயும் செலவாயிருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல 5 கோடி ரூவா வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் அமைச்சர் இது தர்றேன், எம்எல்ஏ தர்றேன்னெல்லாம் புஷி ஆனந்த் கிட்ட பேரம் பேசி பேசப்பட்டது. பேசப்பட்டு பணம் வாங்கினதாக கேள்விப்பட்டோம். மாவட்ட செயலாளருக்கு 1 கோடி ரூபா குடுத்துருக்கானுங்க. 40,00,000 50,00,000லாம் குடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய அமௌண்ட். இந்த அமௌண்ட்ல இருந்து தான் அந்த இதுல வந்து அந்த கரூர் இதுல இறந்து போனவங்களுக்கு குடுத்ததெல்லாம் அந்த பணம் தான். 41 பேர். 41 பேருக்கு குடுத்ததெல்லாம் அந்த கட்சி பணத்துல இருந்து தான் குடுத்துருக்காங்களே தவிர, விஜயுடைய சொந்த பணத்துல இருந்து குடுக்கல. ஸோ அப்ப நிழல் முதலமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனா தான் சொல்றீங்களா? நிழல் முதலமைச்சர் யாதவ் அர்ஜுன்னா அவர்தான் செலவு பண்ணிருக்காரு. அவர்தான் செலவு விஜய்க்கு வந்து எந்த செலவுமே சார். கிடையாது. கட்சி வந்து விஜய்ங்கிற ஒரு பேரை வச்சு கட்சியை வளர்த்து அந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு எடுத்து போய் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எடுத்துட்டு வந்தது ஆதவ் அர்ஜுன் தாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆதவ் அர்ஜுனுக்கு தான் இது முழுமையா அந்த ஆட்சி வந்து அவருக்கு தான் கடமைப்பட்டிருக்கு. ஆனா விஜய்ங்கிறவர் வந்து அப்பழுக்கற்றத தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக அப்பழுற்ற மனிதனா இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு நீதி, நேர்மை, நியாயம் அதெல்லாம் வந்து இருக்குமா அப்படின்னா, அது ஏன்னா எனக்கு தெரியல. அது ஏன்னா தெரியல. அப்ப ஆதவ அர்ஜுனா வந்து தொழில், நீங்க தான் சொல்றீங்க, தொழில் முதலீடு மாதிரி அவர் தான் எல்லா செலவும் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் அதுல இருந்து எடுக்க முடியும்னு நினைச்சாங்கன்னா, அப்போ வந்து எப்படி இதை தடுப்பார்? விஜய் அவர்கள் தடுக்கிறாருன்னு வச்சுக்கோ முதலமைச்சர். அப்போ எப்படி அந்த அடுத்த அமைச்சரவையில வந்து எப்படி நடக்க முடியும் அதுல? சார் இங்க பாருங்க, இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு யூனியன்ல வந்து ஒரு ஒரு சீட்ல ஒரு ஏஐ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஒருத்தவங்க ஒரு டெண்டர் குடுத்துட்டாங்க. அந்த டெண்டர் வந்து 15ஆம் தேதி கால்பார் பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே 18ஆம் முடிச்சிட்டாங்க, க்ளோஸ் தேதி பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப வந்து இவருக்கு தெரிஞ்ச உடனே இப்ப அவங்க 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு சிஎம். சிஎம்ஏ டைரக்ட் ஆக்ஷன் எடுத்தாரு. ஸோ அது மாரி எல்லாத்துலயும் அவரு எடுத்துருவாரு. அதே மாதிரி ரத்தன் வந்து ஜோதிடரை போட்டாங்க. பிரேமலதா அம்மையார் வந்து சொன்ன உடனே அடுத்த நாளே தூக்கிட்டாங்க அரசு பதவியில ஆமா இருந்து. சார். ஆமா, அப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு அதை வந்து ஏற்கனவே தீர்க்க சிந்தனையோட வந்து சொன்ன உடனே எடுத்துக்கிறேன். எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கக்கூடாது இல்லையா? எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்ல முடியாதுங்க. அவரு ஒரு அன்பின் மிகுதியாக அவரை வந்து ஆலோசகரா நியமிக்கிறாரு. நியமிக்கும் போதே இது மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தால் அது செய்யாமல் இருப்பார் இல்லையா? சார் அதுல அவர் அதுதான் சார். அவரு வந்து அது அனுபவமின்மையான ஆட்கள் யாரு எடப்பாடி செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் தான் அதுல அனுபவம் உள்ள ஒருத்தர் இருக்காரு. செங்கோட்டையனுக்கு ஈக்குவலா உள்ள ஆட்கள் யாருமே இல்ல. இப்ப சபாநாயகரா இருக்கவரெல்லாம் அவர் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய புத்திசாலி இல்ல. புரியுதுங்களா? அவருக்கே ஜேசிடி பிரபாகர். ஆமா ஜேசிடி பிரபாகரனுக்கு சபாநாயகர் அதிமுக பேரில் அவர் எம்எல்ஏவா இருந்தார், அவ்வளவுதான். எம்எல்ஏவா இருந்தாரு. 2வது இந்த ஒரு இதுல இருந்தாரு, சேர்மனாவும் இருந்தாரு. பட் இருந்தா கூட அவர் ஹேவபிள் கிடையாது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுல இதுவரை இந்த பரம்பரையிலேயே வந்து குரல சொல்லி தான் எல்லாருமே வந்து பதவி பிரமாணம் எடுப்பாங்க. இல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு குரல சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இவர் வந்த உடனே பைபிள்ல ஒரு வசனத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து இதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் வருதா இல்லையா?
ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை பேசக்கூடாதுங்க. பேசக்கூடாது இல்லையா? சட்டப்பேரவையில வந்து பேசுவதற்கான அனுமதி இல்ல. அனுமதி இல்லை. அவர் அந்த மாதிரி பேசுறாரு. ஆனால் திரு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் வந்து இது மதச்சார்பற்ற அரசுன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஆதவ் அர்ஜுனும் அதான் சொல்றாரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் மதச்சார்பற்ற நாடா இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆனா அதுல ஒரு சந்தோஷம். தெளிவின்மை இருக்குன்னு இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல இது மாதிரியான குளறுபடிகள் இல்ல. அவரும் தான் முதல் முறையாக தான் முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்தார், அது ரைட்டு. ஆனால் முதல் முறையாக தான் முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் இது மாதிரி முன்னுக்கு பின் முரணா ஒரு விஷயத்தை போட்டுட்டு செஞ்சுட்டு எடுக்கிறது இல்லை, திரும்ப வாபஸ் வாங்குறது இல்லை. ஆனால் இவங்க வந்து வந்த உடனே திரும்ப வாபஸ் வாங்குறாங்க, ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோடனே டக்குன்னு முடிவுக்கு வராங்க. சார் அதுவே நல்ல விஷயமா பாருங்க. நான் என்ன சொல்றேன், வீம்பா வந்து இல்லை நான் போட்டது தான், நீங்க யார் இதை சொல்றதுக்கு அப்படின்னு அவர் சொல்லலைங்க. இதுவே வந்து பெருந்தன்மையா வந்து சரி இது ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீக்கிட்டார்ல. அதை நீங்க ஏன் பெருந்தன்மையா எடுத்துக்காம நீங்க அதை ஒரு கிரிட்டிசிசம் பண்றீங்க சார்? இங்க பாருங்க. அப்போ அப்படி பாத்தீங்கன்னா திமுகல இது மாதிரியான மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்காம இது மாதிரி தான் செஞ்சதுதான் கரெக்ட் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து முடிவெடுத்ததுனாலதான் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சாது. அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து துணை முதலமைச்சரா வந்து நம்ம இவருக்கு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, உதயநிதிக்கு கொடுத்துருக்கோம். போன முறை உதயநிதி கொடுத்தோம். இப்போ இவர் போன முறை வந்து ஏன் உங்க சீனியர்லாம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலையா அப்படிங்கிறது அதான் குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இருங்க, இப்போ சீனியர்னு சொன்னா இப்போ உதயநிதி கொடுத்ததுனால அவங்க கட்சியை வந்து பலப்படுத்திக்கிட்டாங்க. என்ன காரணம்னு வச்சுக்கோங்க, துரைமுருகனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கீழே இருக்க மற்றவங்க துரைமுருகன் வந்து ஓடி ஆடி வேலை பார்க்கக்கூடிய நிலையில இல்லை. இப்போ அவருடைய உடல்நிலையும் போகிறதில்ல. சரி, அவருக்கு அடுத்த கட்டத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு இருக்காரு. அவர் பையனுக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா, அவர் ஒரு இது இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா அவர் இருந்தார். பட் இவர் வந்து எம்பி நாடாளுமன்ற குழுவுக்குள்ள சட்டப்பேரவைக்கு வர முடியாது, வர முடியாது. ஸோ அடுத்து யார் வர்றாரு? கேஎன் நேரு வர்றாரு. அதுக்கப்புறம் கேஎன் நேரை விட்டோம்னா யார் வர்றா? நம்ம இவர் வர்றாரு, நம்ம திருவண்ணாமலையில வந்து வேலு வர்றாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சீனியர் கேட்டகரியில அவரு நம்ம இவர் திண்டுக்கல் இவர் வந்துடுறாரு. திண்டுக்கல் ஆத்தூர் எம்எல்ஏ இருக்காரு, ஐ பெரியசாமி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்ப யாராவது ஒருத்தர் கொடுத்தா நமக்கு கொடுக்கல வைக்கலைங்கிறது வரும், இவங்களுக்குள்ளே இஷ்யூ வரும். அதுக்காக தான் அந்த பொருளாளர் கூட கொடுத்து டிஆர் பாலு கொடுத்தது காரணம் என்னன்னா, எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலைங்கிற பிரச்சனை வருங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து இவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. இது யாருக்காவது இங்கே கொடுத்தோம்னா இதுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஃபார்ம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதெல்லாம் தான் அந்த திமுகவுடைய தோல்விக்கான டிராபேக்கா இருக்குன்னு. அப்படி எல்லாம் திமுக வந்து மதிக்கவே இல்லை. இங்க பாருங்க சார், திமுக தோல்விக்கு வந்து முழுக்க காரணம் யாதவ் அர்ஜுன் தான். அவர் பண்ணின கிட்டத்தட்ட 5 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்புகளை ஆரம்பிச்சு அவர் வந்து நிறைய மீட்ஸ் மீடியாலையும் இதுக்கு மீட்ஸ் மீடியா பூரா பணத்தை கொடுத்து அவர் விஜய் வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்து அவர் குளியலறையிலேருந்து வெளியில் வந்ததுலேருந்து அதை காமிச்சு எடுத்து போட்டு அதை ஒரு பூம் பண்ணானுங்க. அதே மாதிரி சினிமாவோட எக்ஸ்ட்ரா நடிகைகளெல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்கள பேச விட்டு அது அந்தந்த தொகுதிகளில் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேரை நியமித்து கேமராவையும் கொடுத்து 10 பேரை நியமித்து அங்கே வந்து இந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பூஸ்ட் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் நம்ம பசங்கள்லாம் போய் அங்கே தான் ஒர்க் பண்ணானுங்க ஒவ்வொரு தொகுதிகள்லையும். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து திமுகவோ அதிமுகவோ பண்ணலை, ஆதவ் அர்ஜுன் தான் பண்ணார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுகளுக்கெல்லாம் கூட்டம் வந்து இங்கே இருக்கவங்களை மட்டும் கொண்டு வரல, ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் பஸ்ஸுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேரை கொண்டு வந்து குமிச்சாங்க. திமுகவுக்கு இந்த உத்தியெல்லாம் தெரியலையா? அதைத்தான் எனக்கு என்னன்னா, திமுக ஏன் அங்கிருந்து வருது அப்படிங்கிறது தெரியாம எப்படி சார் இருக்கும்? செக் போஸ்ட்டை தாண்டி தானே வருது. அப்ப இத்தனைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கு, ஸ்டெப் எடுக்க முடியல. அதைத்தான் சொல்றேன், இவங்க அசால்ட், அதாவது லேசினஸ். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான்ல, இந்த முயலுக்கும் ஆமைக்கும் உள்ள கதை மாதிரி, இந்த ஆமை நம்மளை என்ன ஜெயிச்சிட போது, நம்ம தான் ஒரு ஓட்டத்துல போயிடலாமே அப்படின்னு தூங்கிருச்சு. அதே தப்புதான் 2016ல செஞ்சாங்க. தேமுதிக வரும் பணவழி பால விழுவும் சொல்லிட்டே இருந்தார் கலைஞர் அவர்கள். ஆனா இவரது நமக்கு நாமே திட்டம் வந்து நமக்கு காப்பாத்திடும்னு சொல்லி நம்ம நம்பினாரு. சபரீசன் வந்து அதை வந்து அப்படிதான் நம்பினதுனாலதான் அந்த 2016ல மக்கள் நல கூட்டணி 3வது அணி வந்து தோக்க. 2 விஷயங்க, அது நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. நானும் சந்திரபாபு நாயுடு எங்களுடைய பொதுச்செயலாளர், நாங்க 2 பேரும்
லீ கிளப்பில் தான் இருக்கோம். யார் தெரியுமில்ல லீ கிளப் யாருது? நாங்கள் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த இதை பூரா ராமச்சந்திரன் தான், அவர் தான் அப்போ அந்த கூட்டணி பேசுகிறாரு ஜெயலலிதா அம்மா கூடயும் கலைஞர் கூடயும். யார் அவங்க பெரிய, அதாவது இந்த மதனியார் மாப்பிள்ளை ராமச்சந்திரா மெடிக்கல் வச்சிருக்காருல அங்கே பாண்டிச்சேரியில் இருக்குல்ல, அது இவங்க அக்கா மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மாவுடைய அக்கா மாப்பிள்ளை, அவருடைய இவருக்கு பிரதர். அவர் ஏற்கனவே நம்ம நாயுடு சங்கத்தில் இருந்தவர் தான். அவர் தான் பேசுகிறாரு, நானும் அவர்கிட்ட பேசுகிறோம். பேசும்போது அப்போ இங்கிட்டும் பேசுகிறாரு, அங்கிட்டும் பேசுகிறாரு. நம்மளால என்ன, கலைஞர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 10 தொகுதி தர்றோம் அப்படிங்கிறாரு. 10 தொகுதி தர்றோங்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா என்ன சொல்கிறது, 30 கொடுக்குறேங்குது. நெருக்கி பார்த்தா அந்த அம்மா செலவுக்கும் பணம் தர்றேன் அப்படிங்கிறாங்க. இவங்ககிட்ட அது இல்லை. இவங்க சொன்ன அமௌண்ட்டு கம்மி, அவங்க சொன்ன அமௌண்ட் கம்மி, அவங்க சொன்ன அமௌண்ட்டு பெருசு, தொகுதியிலும் ஜாஸ்தி. அதனால் நம்ம அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ராமச்சந்திரன் அவர்கிட்ட அவங்க கொழுந்தியாட்ட சொல்கிறாரு. கொழுந்தியாவும் அப்புறம் இவரும் விஜயகாந்த் கலந்து பேசுகிறாங்க. பேசி நம்ம அதிமுக போயிடுவோன்னு முடிவு எடுக்கிறாங்க. இது நான் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. நானும் சந்திரபாபு நாயுடு இருக்கோம், சீனில் இருக்கோம். இங்கிட்டும் பேசுகிறாங்க, அங்கிட்டும் பேசுகிறாங்க. நான் இதை ஏதாவது திமுக பக்கம் இழுத்துட்டு வந்துடலாமாங்கிறதுக்காக நானும் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்த காரியம் நடக்கலை. காரியம் நடக்காத காரணம், சீட்டு அதிகமாக அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. 40 சீட்டு கேட்டார். இவங்க இந்த பக்கம் இது கேட்டாங்க. அது அவங்களால இயலையா இல்லை என்னத்துக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணணும்னு நினச்சாங்களான்னு தெரியல. பொதுவாகவே திமுக செலவழிக்கிறது கொஞ்சம் யோசிக்க தான் செய்யும். அதான் அது யோசிச்சாங்க. அதனால அந்த பக்கம் போச்சு. சரி, அங்கே போய் அந்த அம்மாவையே திட்டாத போது இவர் ஒரு எம்எல்ஏ பேசினானுக்காக நாக்க துருத்தினாரே தவிர அந்த அம்மாவை பார்த்து நாக்க துருத்தலை. அது அந்த அம்மா என்ன பார்த்தா நாக்க துருத்தினான்னு நினச்சிக்கிட்டு அந்த கட்சியை உடைச்சிச்சு. அது என்ன ஒரு அநியாயம்னா, சிறு வயசுல இருந்தே அவர் சுந்தரராஜன் நானெல்லாம் அவங்க என்கிட்ட மாமா இந்த சினிமாவில் சேர்த்து விடுன்னு சொல்லிட்டு இருந்த காலத்திலேயே சுந்தரராஜன், இவர், நம்ம பாய், இவங்க எல்லாம் ஒன்றா. ஆமாம், இவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. எல்லாருமே தான் என்கிட்ட எல்லாம் பேசுவானுங்க. அப்படி இருந்த பையன் கடைசியில் இவரை எழுத்துட்டு போனான்னா பார்த்துக்கோங்களேன். சுந்தரராஜன் எழுத்துட்டு போயிட்டானா இல்லையா? ஆமாம். மாப்பா பாண்டியராஜன், அருண் பாண்டியன் 11 பேர் கிட்டத்தட்ட. அருண் பாண்டியன்லாம் சினிமாவில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணார். ஸோ நன்றிங்கிறதே இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை சார், யாரா இருந்தாலும். அதனால தான் திமுக கூட இருந்தே குழி பறிக்குது இப்போ விஜய்க்கு. இப்போ நாங்கள் அப்படி பேசாதீங்க சார். நாங்கள் இங்கே பாருங்க, அப்படி குழி பறிக்கிறதா இருந்தால் ஆரம்பத்திலேயே காங்கிரஸ் போய் அவங்களா எங்களை வாலண்டியாக அவங்களே போயிட்டாங்க, காங்கிரஸ் போயிட்டாங்க. நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதுவும் செய்யலை, கூடவே இருந்து நாங்கள் 1996 2006 டு கடைசியாக கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட காங்கிரஸுக்கு கூட்டணி கூட இவங்க 96 தான் ஜெயிச்சிங்க. அப்படி இருந்து கூட நீங்கள் காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சியில் சேர்க்க மாட்டேன்றீங்க. இது வரைக்கும் காங்கிரஸுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணிட்டீங்க, அதனால அவங்க போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்ன பண்ணிட்டோன்னு கேட்குறீங்களே. கடந்த 2 முறையிலையும் நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்து அவங்களையும் ஜெயிக்க வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் காட்டியிருக்கோமில்ல. இந்த தடவை 39, போன தடவை 36 என்னமோ ஜெயித்தோம். நாங்கள் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, யாரால் வந்துச்சு? திமுக தானே. எல்லா செலவும் நாங்கள் தான் பண்ணோம். அவங்க பைசா காசு கொடுக்கல, ராகுல் காந்தி கொடுக்கல. நாங்கள் தான் எல்லாமே செலவு பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சு இப்பயும் நாங்கள் எத்தனை எம்பி அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நன்றி மறவாமல் இருக்கணும் சார். நன்றி கெட்ட ஆட்கள் தான் வள்ளுவம் அன்னைக்கே பேசினாரு, நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்று அப்படின்னு நினைச்சுங்க. மறந்துட்டீங்க. அவங்க உங்களை முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. நாங்கள் முதுகுல குத்துனாங்கன்னு நினைக்கல. நான் எப்பயுமே நீங்கள் பல பேட்டியெல்லாம் நானே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாக்கேஜ் தான் காங்கிரஸ். ஈவன் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ மற்றவங்க வேலை பார்க்குற அளவுக்கு கூட இந்த காங்கிரஸ்காரன் வேலை பார்க்க மாட்டான். அவன் கதர் சட்டை போட்டுட்டு வந்தானா அதில் ஒரு தூசி தொட்டாமல் தான் வீட்டுக்கு போய் சேருவான். அவன் உழைக்கிற உழைப்பே கிடையாது. வேர்வை சிந்தையே உழைக்க மாட்டான். புரியுதுங்களா? அதான் சொல்றாங்க, காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திமுக எங்களுக்கு எதுவுமே தரல. ஆனால் முதன்முறையாக நாங்கள் முதலமைச்சர் விஜயோடைய அமைச்சராக இருக்கிறோம் அப்படிங்கிறது பெருமைத்தக்க விஷயம் தானே. செய்யாத ஒன்று அவங்க செஞ்சிருக்காங்கல்ல. ஆமா சார், ராஜாஜி மந்திரி சபைக்கு அப்புறம் இப்ப கூட்டணி மந்திரி சபை அமைஞ்சிருக்கு. நாங்க வரவேற்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும், என்னை பொறுத்த மட்டும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நல்லாட்சி கொடுப்பார். அதுக்கு உறுதுணையாக எங்களுடைய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும்
எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நல்லாட்சி குடுக்காம வேற ஏதாவது கோணக்கழுத்து சாத்துனா கூட நாங்க விமர்சனம் தான் பண்ணுவோமே தவிர, எங்களை விமர்சனம் பண்ணாத போது நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். நாங்க இப்ப ஆதவ அர்ஜுன் வந்து எங்கள ரொம்ப பஞ்சர் பண்ணி பேசுறாரு. புரிஞ்சுக்கோங்க. ஆதவ அர்ஜுன ரொம்ப பஞ்சர் பண்ணி பேசுறாரு. அந்த பஞ்சருக்கு நாங்க அப்ப ஒட்டித்தானே ஆகணும். வண்டி டயர் ஆனா அதான் சொன்னேன், அது ஒரு முரண் இருக்கு. ஒரு பக்கம் வந்து என்ன செய்றீங்கன்னா காப்பாத்துறேன்றீங்க ஆட்சியை, ஆமா இன்னொரு பக்கம் வந்து எதிர்த்து செயல்படுறேன்றீங்க. ஆமா அப்போ இதுல வந்து ஒரு கெமிலியான் மாதிரியான, அது சார் நல்லாட்சி அப்பதான் சார் நல்லாட்சி பச்சோந்தி மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்க. பச்சோந்தி மாதிரி இல்லைங்க. நல்லாட்சி கொடுக்கணும்னா அதாவது தவறு செய்யும் போது விமர்சனம் பண்றதும் நல்லது செய்யும் போது வாழ்த்துறதும் தாங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி குணம். அதை எங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்வாருங்க. பார்க்கலாம் 6 மாசம் தாண்ட விடுறீங்களான்னு பார்க்கலாம். திமுகவுடைய திட்ட பின்னணியில வந்து வேலையா இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் அது என்ன செய்யறாங்க பாருங்க. 6 மாசம் இல்லைங்க. அவரு இந்த முழுமையா இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுவாரு. இதுல ஒண்ணும் மாற்று உங்க விருப்பமும் ஆசையும் நிறைவேறட்டும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். வணக்கம்.